ரோகிணி, மாமனார் வீட்டை விட்டு போனதை நினைச்சு உன் மாமியார் கூட இவ்வளவு டென்ஷனா இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவ தானே. நான் என்னடி காரணம்? அந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தாண்டி. உன் புருஷனை பெரியாளாக்குறேன்னு சொல்லிட்டு நீ என்னென்னமோ பண்ண போய் தான் உன் புருஷன் இப்ப கடன்காரனா இருக்கா. இதுக்கு ஏதாச்சும் உன்னால ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுதா? உன் விஷயத்துல இனிமே நான் எதையுமே யோசிக்க போறது இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்கப்ப நான் அதுல எந்த ஐடியா சொன்னாலுமே அது தப்பா தாண்டி போய் முடியும். ஒன்னு செய்யலாமா ரோஹிணி? நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனி மேனேஜர் கிட்ட போய் பேசி மறுபடியும் அந்த ஆர்டர் வாங்க ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா அவன் ஒத்துக்கவே மாட்டான். அவன் வேற எங்கேயோ பெரிய டீல் பேசிட்டான், அதனால தர மாட்டான். அதுவும் இல்லாம மனோஜும் சும்மா இல்லாம அவனை மதிக்கிறதே இல்ல. அவனை ரூட நிறைய தடவை பேசிருக்கான். அதனால இப்ப யாரு போய் என்ன பேசினாலும் அவன் இப்ப ஆர்டர் கொடுக்க மாட்டான். போற இடமெல்லாம் புருஷனை பொண்டாட்டி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டுறீங்கல்ல. நமக்கு கண்டிப்பா இனிமே ஆர்டர் கிடைக்காது. ஆர்டர் கிடைக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாமே என்னாலதான் நடந்துச்சுன்னு ஆண்டி முடிவு பண்ணிட்டாங்க. உண்மைதானே? உங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஆண்டி என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. இப்ப எனக்கு அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு ஐடியா தெரியாது. நாம ஒண்ணு செய்வோம் ரோஹிணி. பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி எங்கயாவது வெளியூருக்கு போயிடும். அது எப்படி முடியும்? கிருஷ் அந்த வீட்டுல தானே இருக்கான். நான் எப்படி போக முடியும்? இல்லையே, ரோஹிணியோட பழகி பழகி நீயும் ரோஹிணி மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டல. அடி பாவீங்களா, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்களா நீங்க? தேங்க்ஸ் டி, நல்ல ஐடியா